கிராமத்து ஸ்டைல்ல நாட்டுக்கோழியை அடிச்சு சாப்பிட்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ரியலாவே கிராமத்துக்கு போயிட்டு நாட்டுக்கோழியை அடிச்சு சாப்பிடணும் தாங்க கிளம்பியாச்சு எங்க சித்தி வீட்டுக்கு. ஊருக்கு வரேன்னு சொன்னதுமே என் சித்தப்பா 2 வெடக்கோழியா புடிச்சு அடிச்சு அடுப்புல போட்டு தீச்சு வச்சிருந்தாரு. அது மஞ்சத்தூளால நல்லா தடவி எடுத்து அது வாட்டர்ல கழுவி 2 கோழியும் கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துலதான் நான் என்ட்ரி கொடுக்க நானும் சித்தப்பா என்ன கோழின்னு கேட்க, தம்பி இது முட்டை கோழி, சாப்பிட அருமையா இருக்குன்னு சொன்னாரு. ஒரு முட்டை கோழி ஒரு சேவை கோழி மொத்தத்துல 2 கோழியை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாரு. கோழி தலையை அறுக்காம அப்படியே முறிச்சு மொத்தமா கோழியை கட் பண்ணி சாப்பிடுறதாங்க கோழியை அடிச்சு சாப்பிடுறதுன்னு பேரு. இவரோ எல்லா சிக்கன் பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே தண்ணியில போட்டு கழுவி எடுத்துட்டு அடுப்பு மேல குண்டாவை வச்சு கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி கடுகு போட்டுட்டு அப்படியே சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் அள்ளி உள்ள வர போட்டாங்க. அடுப்புல செய்யறதால பயங்கரமான பகை. ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு அள்ளி போதுமான அளவுக்கு போட்டுட்டு தரமா அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கறி மசாலா, உரல்ல ஆட்டின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா சரியான பதமான நாட்டுக்கோழி சூப் ரெடிங்க. குடிச்சு பார்த்தா ஆஹா செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டு தான் கமெண்ட் பண்ணுங்க.